இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஸ்பார்க் பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்லி ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா டேபிள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெல்டா டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ எந்த கம்பெனிஸ் வந்து க்ளவுட் பேஸ் சொல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெல்டா டேபிள் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரொம்ப பாப்புலராக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஏன் வந்து டெல்டா டேபிள் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டேட்டா பிரிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிரியேட் பண்ணது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா பிரிக்ஸ் மாதிரி ஒரு டூலில் நீங்கள் வந்து இந்த டெல்டா டேபிளை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலிங், அப்புறம் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து மர்ஜ் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலராக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வியூ கொஸ்டின் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இந்த டேட்டா பிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கேன். இதில் வந்து எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியும் நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டேட்டா தான், ஒரு எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எம்ப்ளாயி டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒன்றுமே இல்லை, வெறும் 4 ரோ தான். ஸோ நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு, கரெக்டாக? ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை நீங்கள் வந்து ஒரு டெல்டா டேபிளாக இந்த டேட்டா பிரிக்ஸில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில கோடு வந்து நீங்கள் அடிக்கலாம், கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து யூனிட்டி கேட்லாக் அப்படின்னு சொல்கிற ஒரு டேட்டா கவர்னன்ஸ் சொல்யூஷன் இருக்குது வித்தின் டேட்டா பிரிக்ஸ், அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஹைவ் மெட்டா ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஒரு மேனேஜ் லொக்கேஷனில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹைவ் மெட்டா ஸ்டோரில் நம்ம வந்து இந்த டேட்டா ஃப்ரேமை ஒரு டேபிளாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து ஒரு சின்ன கோட் அடிப்போம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கீமா வந்து க்ரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து நான் டெவ் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, எம்ப்ளாயி டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா ஃப்ரேமை நான் வந்து ஒரு டெல்டா ஃபார்மேட்டாக நான் வந்து ஒரு டேபிள் சேவர்ஸ் டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டேபிளாக ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கீமா நேமை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். டாட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் நேம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் நேம் விச் இஸ் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதை ரன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து ஒரு டேபிளாக வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து ஹை மெட்டா ஸ்டோரில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டேபிளை வந்து போயிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கேட்டலாக் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே நான் வந்து போயிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, ஹை மெட்டா ஸ்டோர் அதுக்கப்புறம் சாம்பிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஹை மெட்டா ஸ்டோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண டெவ் ஸ்கீமா வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் இருக்கும் விச் இஸ் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேபிள் பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிளோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ என்னென்ன காலம் நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா டைப்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சாம்பிள் டேட்டாவுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா டேபிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் வந்து என்ன இன்டர்வியூ கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த நோட் புக்குக்கு திரும்பவும் போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்வியூ கொஸ்டினை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது என்ன இன்டர்வியூ கொஸ்டின் அப்படின்னா இன்டர்வியூ வந்து என்ன மாதிரி கேட்பாங்க, கொஸ்டின் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா ஹவு கேன் யூ கிரியேட் ஏ டெல்டா டேபிள் வித் ஃப்ரெண்ட்லி காலம் நேம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்கள் காலம் நேமில் ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சிம்பிள்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி டெல்டா டேபிளை வந்து நீ வந்து கிரியேட் பண்ணுவ அப்படின்னு இன்டர்வியூ கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த டேட்டா ஃப்ரேமில் நம்மளோட காலம் நேம்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற நேம் தான் இருக்குது, கரெக்டாக? நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கைண்ட் ஆஃப் நேமை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஃப்ரெண்ட்லி இந்த சென்ஸ் எப்படி அப்படின்னா நான் வந்து இப்போ நான் கீழே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா ஃப்ரேமை பாருங்கள், இதோட காலம்ஸ் வந்து பாருங்கள். நான் காலம் வந்து நேம் ஆஃப் த எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் சேலரின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் கரெக்டாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு டேபிள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக வந்து தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பர்பஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நியூ டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ டேட்டா ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ எதுக்காக வந்து மெயினாக வந்து இந்த டேபிளில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி நேம் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பவர் பியில் நீங்கள் வந்து இந்த டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் வந்து என்ன நேம் வந்து அந்த காலமில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷுவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் வந்து என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு டேப்பில் நான் வந்து ஒரு ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பி ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷுவலை நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு காலமை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் விஷுவலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. அது என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து அந்த காலமை வந்து யூஸ் பண்ணி இதை நீங்கள் விஷுவலை க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி டேட் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த காலம் நேமில் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்மளோட விஷுவலும் இருக்கும். கரெக்டாக? ஆனால் ஆஃப் அண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ரிப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் நேம் வந்து இன்னும் வந்து ரீடபுளாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டேட் பப்ளிஷ்டுக்கு பதிலாக பப்ளிஷ்டு ஸ்பேஸ் டேட் அப்படின்னு கொடுத்தா அது வந்து ஈஸியாக ரீட் ஆகுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து டேபிள் நேமில் வந்து இந்த மாதிரி டேட் பப்ளிஷ்ட் அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து ஆஃப் அண்ட் டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து பவர் பிஐயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற விஷுவலில் ஒரு விஷுவலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலம் நேம்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம், அதாவது ரீநேம் பண்ணுவோம். ஸோ இந்த விஷுவல் மாதிரி நீங்கள் வந்து நிறைய க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக பவர் பிஐயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பிஐயில் நம்ம வந்து நேம்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏன் வந்து டெல்டா டேபிள்லேயே அதாவது டேபிள்லேயே காலம் நேம்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸோட ரிக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நோட் புக்கு போகிறேன். ஸோ நம்மளோட புது டேட்டா ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த நேம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து ஒரு டேபிளாக வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த புது டேட்டா ஃப்ரேம் அதாவது எம்ப்ளாயி நியூ டிஎஃப் இதை வந்து நான் வந்து ஒரு டேபிளாக நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நியூ டிஎஃப் அப்புறம் வந்து நான் அதே மாதிரி தான் ஃபார்மட் டெல்டா சேவஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எம்ப்ளாயின்னு வச்சுருந்தோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோடை நான் வந்து இப்போ நான் ரன் பண்ணினேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எரர் அடிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ இது என்ன எரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் இன்வேலிட் கேரக்டர்ஸ் அமாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுமே இருக்குது. ஓகேவா? ஸோ அலாங் வித் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்சப்போர்ட்டட் அப்படின்னு வருது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணியோ இல்லைனா வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெல்டா டேபிள் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆல்தோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெல்டா டேபிளாக உங்களால் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ண முடியல. ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து டெல்டா டேபிளில் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 2 வேவுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வே வந்து இருக்கிறதுல பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் வே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டேபிள் இருக்குது. கரெக்டாக? அது என்ன டேபிள்? நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி டேட்டா இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து என்னென்னா இந்த காலம்ஸை மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? எதுக்காக? ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து இந்த டெல்டா டேபிள்லேயே அதாவது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் வே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து இந்த டெல்டா டேபிள்லேயே காலம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக
நீங்கள் வந்து இந்த டேபிள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலம் நேம்ஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து காலம் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பவர் பிஐ ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து இந்த டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வியூவை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த நோட் புக்கு போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து கீழே பார்த்தாலே தெரியும். நான் வந்து இங்கே வந்து ஒரு வியூ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண டெல்டா டேபிளை வச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெல்டா டேபிள் இருக்குல்ல, எம்ப்ளாயி டேபிள். அந்த டேபிளில் இருந்து நான் வந்து இந்த நேம்ஸ், அதாவது இந்த காலம் நேம்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம நேம் அப்படிங்கிற காலம் வந்து நான் வந்து இந்த மாதிரி நேம் ஆஃப் தி எம்ப்ளாயி, அப்புறம் டிபார்ட்மெண்ட் சேலரி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து முன்னாடியே மேலே வந்து பார்த்தோம் என்ன மாதிரி காலம்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி காலம்ஸ்லாம் க்ரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேமை தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ண முடியல. கரெக்டாக? அதாவது டெல்டா டேபிளை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ அந்த பர்டிகுலர் காலம் நேம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டெல்டா டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணுறேன். அந்த வியூ வந்து நான் எங்கே க்ரியேட் பண்ணுறேன்னா அதே டெவ் ஸ்கீமா, அந்த ஸ்கீமாவில் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த டெவ் ஸ்கீமாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கோட் வந்து அடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வியூ வந்து போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேட்டலாக் எக்ஸ்ப்ளோரருக்கு போகிறேன். போய்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே டெவ் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வியூ வந்து க்ரியேட் ஆகிடுக்கும். ஸோ இந்த வியூவோட டெஃபினிஷன் வந்து உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து அங்கே என்ன கோட் அடிச்சிருக்கோமோ அதே கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயி வியூ வந்து பார்த்திங்கன்னா இதோட டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயி அந்த டெல்டா டேபிளில் இருக்கிற டேட்டா தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ தான். ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வியூவாக க்ரியேட் பண்ணும்போது அதோட காலம் நேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சேஞ்ச் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் யூஸ் கேஸ். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வியூவில் நம்ம வந்து இந்த காலம் நேம்ஸ்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது இந்த பவர் பிஐ ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெல்டா டேபிளை வந்து நீங்கள் வந்து அந்த பவர் பிஐ ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த வியூஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நேமை வந்து உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியல. கரெக்டாக? அந்த டெல்டா டேபிளில் நம்மளுக்கு எரர் வந்துச்சு. ஸோ எதனால் வந்து இதில் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயி வியூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வியூ. வேறஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி க்ரியேட் பண்ண டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெல்டா டேபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் இதோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. இந்த எம்ப்ளாயி வியூக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸுக்கு போனோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வியூ. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஒரு வியூவாக வந்து க்ரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த வியூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம வந்து காலம் நேம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வே வந்து ஒன்று இருக்குது. அது என்ன வே அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெல்டா டேபிள்லேயே நீங்கள் வந்து இந்த காலம் நேம்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஏதோ ஒரு ரீசன்னால் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு வியூஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ண தேவையில்லை. எனக்கு டெல்டா டேபிள்லேயே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பண்ண முடியும். ஸோ முன்னாடி வந்து பண்ண முடியாது. இப்போ லேட்டஸ்ட் சேஞ்சஸ் வந்து டேட்டாபிரிக்ஸ் வந்து ஒரு ஃபீச்சர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெல்டா டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து காலம்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஒரு நேம் மேப்பிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெல்டா டேபிளில் நீங்கள் வந்து காலம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த காலம் நேம்ஸில் வந்து ஸ்பேஸ் இருக்கலாம், வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதோட கோடு வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோடு. ஸோ டாட் ஆப்ஷன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டெல்டா டாட் காலம் மேப்பிங் டாட் மோட் கமாண்ட் நேம்னு கொடுத்தோன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் மேப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து இன்னொரு டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த காலம் மேப்பிங் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேப்பிங் வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிளுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனேபிள்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ப்யூட் வந்து 0.4 அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டவுன் சைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் மேப்பிங் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோடை வந்து இந்த எம்ப்ளாயி நியூ டிஎஃப், ஸோ இந்த நியூ டிஎஃப்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் நேம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எம்ப்ளாயி_நியூ அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா டேபிள் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அந்த டெல்டா டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் நேம்ஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்மளால் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரன் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டலாக் எக்ஸ்ப்ளோரருக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவ் ஸ்கீமாவில் நான் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா நம்ம எம்ப்ளாயி_நியூ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண டெல்டா டேபிள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட காலம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி வந்து ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா டேபிள் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வே பார்த்துட்டோம். எப்படி வந்து நம்ம வந்து டெல்டா டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலம் நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வியூ, அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம். நம்ம வந்து ஒரு டெல்டா டேபிளில் சேவ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து காலம் நேம்ஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற வேயும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு வேஸில் எந்த வே வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வே இருக்குல்ல, அதாவது நம்ம வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணி நம்ம அந்த வியூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த காலம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் டேபிளை நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வியூ வந்து க்ரியேட் பண்ணி அந்த வியூவில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு பைப்லைன் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது எந்த ஒரு ஸ்கீமா இஷ்யூஸ் இருக்காது, அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இருக்காது நீங்கள் வந்து டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ வேறஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த டெல்டா டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுறீங்க. ஸோ நம்ம வந்து டாக்குமெண்டேஷன்லேயே பார்த்தோம், அதில் வந்து சில டவுன் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டவுன் சைட்ஸ்லாம் இருக்கனால நீங்கள் வந்து எப்போயுமே ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வியூஸ் க்ரியேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் அப்ரோச். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு டவுன் சைடு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் உங்களோட சிஸ்டமில். ஸோ நீங்கள் வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எல்லா டேபிள்ஸ்க்கும் நீங்கள் வந்து வியூஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அதோட வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி தான். ஆனால் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வந்து நம்ம வந்து இந்த காலம் நேம் மேப்பிங் யூஸ் பண்ணியும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில டவுன் சைட் இருக்குது நம்ம வந்து அந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்டா டேபிளில் எப்படி வந்து காலம் நேம்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், சியர்ஸ், பாய்.